So, hello everyone, this is Ravi Prashad. இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கிரேட் 12 அதுல ஆப்ஜெக்டிவ் 3 பார்க்க போறோம். அதுல கூலும்ஸ் லா இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த கூலும்ஸ் லாவை நம்ம வந்து ஸ்கேலார் ஃபார்ம், வெக்டர் ஃபார்ம்னு தனித்தனியாவும் இதுல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போ நம்ம கிட்ட ரெண்டு சார்ஜஸ் இருக்கு. இந்த ரெண்டு சார்ஜஸையுமே நான் பக்கத்துல கொண்டு வரும்போது கண்டிப்பா இதுல வந்து ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜ் மேல ஒரு ஃபோர்ஸ் ஒன்னு எக்ஸர்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் வந்து அட்ராக்ஷனாவும் இருக்கலாம், இல்ல ரிப்பல்ஷனாவும் இருக்கலாம். ஆனா இப்படி ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜ் மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸை நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். நான் மறுபடியும் சொல்றேன், ரெண்டு சார்ஜஸ்ல ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜ் பக்கத்துல கொண்டு வரும்போது ஏதாச்சும் ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜ் மேல வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அப்படி எக்ஸர்ட் பண்ற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அட்ராக்ஷனாவும் இருக்கலாம், ரிப்பல்ஷனாவும் இருக்கலாம். இதுல வந்து இந்த கூலும் சொல்றாரு, இப்படி எக்ஸர்ட் பண்ற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கு சர்டன் பிஹேவியர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிஸை பத்தி தான் அவர் லாலையும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கூலும்ஸ் லா படி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அவரோட அரேஞ்ச்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம கிட்ட இப்போ வந்து ரெண்டு சார்ஜ் இருக்குது. Q1 ஒரு சார்ஜ் இருக்கு, Q2 ஒரு சார்ஜ் இருக்கு. இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆர்ல இருந்து செப்பரேட் ஆயிருக்கு, செப்பரேட்டட் பை a distance r. சோ இப்படி இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ல கூலும்ஸ்ல என்ன சொல்றாருன்னா, the electrostatic force between these two charges is directly proportional to the product. அந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்காமா, directly proportional to the product and inversely proportional to the square of the distance. Inversely proportional na 1 by a to the square of distance. என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு, r என்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. so inversely proportional to square of the distance between them. so இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் தான் ஆக்சுவலி வந்து கூலும்ஸ் லா வந்து சொல்லுது. so நான் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்மளோட ஸ்டேட் போர்ட் சிலபஸ் புக்ல பாத்தீங்கன்னா என்டையர் டெரிவேஷனுமே வந்து தியரியா கொடுத்திருப்பாங்க. so நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒயிட் போர்ட்ல என்னென்னலாம் எழுதி போட்டுக்கணும், நீங்க அதெல்லாம் மட்டும் எழுதினாலே போதும், உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து ஃபுல் மார்க் வந்து கண்டிப்பா கிடைச்சிடும். சோ முதல்ல வந்து கூலும்ஸ் லாவை ஸ்கேலார் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸ்கேலார் ஃபார்ம். சோ கூலும்ஸ் லா நமக்கு என்ன சொல்லுச்சு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் சொல்லுச்சா. இப்போ அது ரெண்டையுமே நம்ம வந்து சேர்த்து எழுதலாம். சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், F is proportional to Q1 Q2 by R square. இப்ப இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை எலிமினேட் பண்ண நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் K. சோ F is equal to ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை எடுத்துட்டு நான் அந்த கான்ஸ்டன்ட்டை போடுறேன் K ன்னு, K into Q1 Q2 by R square. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தாங்க ஆக்சுவலி வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறோம். ஆக்சுவலி ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எதுக்கு போடுறோம், இப்ப நான் ஒன்னு போடுறேன், F is proportionality MA போடுறேன். அப்ப என்ன அர்த்தம், ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த MA என்ற ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இந்த MA என்ற ப்ராடக்ட்டும் டிக்ரீஸ் ஆகும்னு அர்த்தமா. ஆனா இதை F is equal to KMA எழுதும் போது இந்த K வந்து நம்ம போடுவோம் இல்லையா, K is equal to 0 1 2 etc. இதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த KMAவும் அதாவது MAவும் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா ஈக்குவலா இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. இந்த ஃபோர்ஸ் வந்து 1 யூனிட்ல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த MA வந்து 3 யூனிட்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகும், இல்ல இந்த ஃபோர்ஸ் வந்து 3 யூனிட்ஸ்ல டிக்ரீஸ் ஆச்சுன்னா மேபி இந்த MA வந்து 6 யூனிட்ஸ்ல கூடி டிக்ரீஸ் ஆகலாம். சோ இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் வந்து ஈக்குவலா நடக்க மாட்டேங்குது. ப்ரொபோர்ஷனாலிட்டி ஹேப்பன்ஸ் பட் நாட் அட் த சேம் லெவல். அதுதான் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. ஆனா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்ஸ்லயே வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இருக்குது இல்லையா, அது ஃபிக்ஸடாவும் இருக்கும், வேரியபிளாவும் இருக்கும். இப்ப நம்ம வந்து நியூட்டன் செகண்ட் லா நம்ம 10th படிச்சிருப்போம், அதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். சோ நம்ம நியூட்டன் செகண்ட் லா படி என்ன படிச்சிருக்கோம், F is proportional to M into V minus U by T. Force is directly proportional to rate of change in momentum. அதுல நம்ம proportionality symbol eliminate பண்ணி என்னங்க பண்ணிருப்போம்,
F is equal to K into M into V minus U by T போட்டு அந்த proportionality constant K is equal to 0, 1, 2 போகுமா? ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லுது? F இன்க்ரீஸ் ஆகும்போது K வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனா வந்து சாரி நாட் K இன்க்ரீஸ் ஆகாது, M into V minus U by T வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனா ஈக்குவலா இன்க்ரீஸ் ஆகாது, வேற வேற வேல்யூஸ்ல இன்க்ரீஸ் ஆகும். இப்போ F வந்து 1 யூனிட்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த M into V minus U by T என்ன பண்ணும்? மேபி ஒரு 3 or 4 யூனிட்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகலாம், இல்ல 5 யூனிட்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ ஈக்குவலா இன்க்ரீஸ் ஆகாது, எவ்வளவு அமௌண்ட்ல வேணாலும் இன்க்ரீஸ் ஆகலாம், வேரியபிளா இன்க்ரீஸ் ஆகலாம். அதுதாங்க வந்து இந்த K சொல்லுது. ஸோ இந்த இடத்துல நான் யூஸ் பண்ண K என்னது? வேரியபிள் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அதை எடுத்துக்கலாம். அந்த இடத்துல என்ன பண்ணிருப்போம்? நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் என்னதுங்க? F is proportional to m1 m2 by d square போட்டு F is equal to gm1 m2 by d square போடுவோம். அதுல g என்னதுங்க? 6.67 into 10 power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் per கிலோகிராம் ஸ்கொயருங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லுதுங்கன்னா, ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த m1 m2 by d ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா 6.67 into 10 power minus 11 யூனிட்ஸ் அமௌண்ட்டுக்கு ஃபிக்ஸடா இன்க்ரீஸ் ஆகும். ஃபோர்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த m1 m2 by d ஸ்கொயர் வந்து 6.67 into 10 power minus 11 யூனிட்ஸ் அமௌண்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸட் ப்ரொபோர்ஷனாலிட்டி. ஏன்னா இது சேஞ்ச் ஆகுது, எப்பவுமே 6.67 into 10 power minus 11 அமௌண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படிதாங்க வந்து இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து ஃபிக்ஸட் வேரியபிள் வந்து ரெண்டா பிரியுது. இது நம்ம நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்மளோட இதுக்கு வரலாம், கூலம்ஸ் லாக்கு திரும்ப வரலாம். So F is equal to K into Q1 Q2 by R square. நம்ம proportionality symbol eliminate பண்ண நம்ம என்னங்க பண்ணோம்? ஒரு proportionality constant increase பண்ணிருக்கோம். இந்த KU என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அது ஒரு fixed proportionality constant. அந்த K ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1/4 pi epsilon naught. இங்க இப்ப கேட்கலாம், இப்ப epsilon naught என்ன சார்னு? epsilon என்னன்னு பாத்தீங்கன்னா permittivity, அதாவது ability to polarize. நான் போலரைசேஷன் என்னன்றத அப்கமிங் டாபிக்ஸ் கிளியரா எடுக்கிறேன். இப்போ வந்து நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ வந்து ஒரு parallel plate இருக்கு, உள்ள வந்து சார்ஜஸ் வந்து இப்படி வந்து ரேண்டமா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. நான் இந்த parallel plate வந்து ஆக்சலரேட் பண்ணனா, இந்த parallel plate இருக்கிற சார்ஜஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணனா, இந்த சார்ஜஸ் என்ன ஆகுமாமா? ஆக்சலரேட் ஆகும். ஆக்சலரேட் ஆகும்போது ஒரு சைட் பாசிட்டிவ், இன்னொரு சைட் நெகட்டிவ்னு வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் மெட்டீரியல், டிபெண்டிங் அப்பான் த ஜியோமெட்ரி ஆஃப் மெட்டீரியல், போலரைசேஷனோட போலரைசேஷன் வந்து டிஃப்ரெண்டா, ஐ மீன் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ்ல நடக்கும். ஆக்சுவலி போலரைசேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ். ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட மெட்டீரியல் அண்ட் ஜியோமெட்ரிக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும். ஸோ இப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ற கெப்பாசிட்டியை தான் வந்து ஆக்சுவலி வந்து பெர்மிட்டிவிட்டின்னு சொல்றாங்க. இந்த எப்சிலானுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மென்ட் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மென்ட் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. ஓகே, இப்போ உங்களுக்கு எப்சிலான் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்சிலான் நான் என்னன்னு பாத்தீங்கன்னா permittivity in free space or vacuum. permittivity in vacuum. ஒண்ணுமே இல்லாத இடத்துல எவ்வளவு தூரம் வந்து அந்த ஆப்ஜெக்டால சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும்ன்ற கெப்பாசிட்டியை தான் வந்து permittivity in vacuum எப்சிலான் நாட் சொல்லுது. ஸோ இந்த எப்சிலான் நாட்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா வந்து 8.854 into 10 power minus 12 கூலும் ஸ்கொயர் per நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ நான் இங்க வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, K is equal to வந்து 1/4 pi epsilon naught. இப்போ இந்த இடத்துல நான் வந்து வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணனா 1/4
4 into பையோட வேல்யூ 3.14 நமக்கு தெரியும். எப்சிலான் நாட் வந்து 8.854 into 10 power minus 12 அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இது எல்லாத்தையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு k ஓட வேல்யூ என்னன்னு கிடைக்குதுன்னா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்கான வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 9 into 10 power 9 கிடைக்குங்க. ஸோ இப்போ நடத்தின வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கேன்றது வந்து ஒரு ஃபிக்ஸட் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ அதோட ஃபிக்ஸட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 into 10 power 9. இப்போ ஃபர்தர் நம்ம எப்சிலான் நாட்ல கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எப்சிலான் நாட்னா நான் என்ன சொன்னா பெர்மிட்டிவிட்டி இன் வாக்யூம். பெர்மிட்டிவிட்டி இன் வாக்யூம். எப்சிலான்னா இப்ப வெறும் பெர்மிட்டிவிட்டின்னு சொல்லக்கூடாது, பெர்மிட்டிவிட்டி இன் மீடியம். அப்ப நீங்க கேட்கலாம் சார் அப்ப வந்து வாக்யூம்ல நம்ம ஏன் கண்டுபிடிக்கிறோம், நம்ம வந்து ஒரு மீடியம்குள்ள தான் இருக்கோம், அப்ப நம்ம எப்சிலான் போட்டு தானே எப்பவுமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்போம். அப்ப ஏன் சார் எப்சிலான் நாட் போடுறோம்? இப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வரும், எப்சிலான் யூஸ் பண்ணுமா எப்சிலான் நாட் யூஸ் பண்ணுமான்ட்டு. ரெண்டுமே கிடையாது, எப்சிலான் ஆர் தான் யூஸ் பண்ணும். எப்சிலான் ஆர் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அதாவது வந்து வாக்யூம்ல இருந்து கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு தூரம் வந்து சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதுன்ற வேல்யூ தான் நம்ம வந்து எப்பவுமே கால்குலேட் பண்ணுவோம். இது ரெண்டுக்கும் வந்து எக்ஸ்பிரஷன் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட். எப்பவுமே வந்து நம்ம இருக்கிற அட்மாஸ்பியர் ஏர்ல எப்சிலான் ஆர் வேல்யூ பாத்தீங்கன்னா வந்து 1 இருக்கும். சரி, மறுபடியும் கூலும்ஸ் லாக்குள்ளே வரலாம். F is proportional to F is equal to K into Q1 Q2 by R square னு படிச்சிருந்தோம். இதுல K நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு இல்லையா, 1 by 4 pi epsilon naught into Q1 Q2 by R square. So இதுதாங்க வந்து கூலும்ஸ் லா இன் ஸ்கேலார் ஃபார்ம். கூலும்ஸ் லா இன் ஸ்கேலார் ஃபார்ம். இப்ப இதுல ஃபர்தர் வந்து சப்ஸ்டிட்யூட்டிங் K வேல்யூ K ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு எப்படி கிடைக்குதா F is equal to 9 into 10 power 9 into Q1 Q2 by R square கிடைக்குது. பட் ஸ்டில் மேல இருக்கிற இந்த எக்ஸ்பிரஷன் தான் கூலும்ஸ் லாவோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். இது வந்து அதோட மாடிஃபைட் வெர்ஷன் தான். ஃபர்தர் இதை மாடிஃபை பண்ணா தட் இஸ் லைக் நம்ம யூஸ் பண்ற சார்ஜஸ் வந்து Q1 Q2 ரெண்டுமே வந்து 1 கூலும் ஆஃப் சார்ஜ் இருந்து ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டரா இருந்தா F என்ன ஆகும் 9 into 10 power 9 Q1 ஓட வேல்யூ 1 Q2 ஓட வேல்யூ 1 by R square ஓட வேல்யூ 1 ஸ்கொயர்னு வந்து நமக்கு வந்து ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து 9 into 10 power 9 நியூட்டனா இருக்குமாமா. இதை ஏன் நம்ம ஸ்பெசிஃபிக்கா இப்ப கண்டுபிடிச்சோன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே சயின்டிஸ்ட் வந்து ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு வேல்யூ வருதுன்றதை எப்பவுமே கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ எத்தனை யூனிட்டுக்கு எவ்வளவு வருதுன்றதை நம்ம மல்டிப்ளை பண்ணா மட்டும் கிடைச்சிடும் இல்லையா, அதனால வந்து இந்த மாதிரி வந்து ஒரு யூனிட்கான வேல்யூ வந்து எப்பவுமே கண்டுபிடிச்சு தனியா வந்து அதை எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ 1 யூனிட்டுக்கு நமக்கு எவ்வளவு கிடைக்குது, 1 யூனிட் சார்ஜ் 1 யூனிட் டிஸ்டன்ஸ்க்கு 9 into 10 power 9 நியூட்டன் கிடைக்குது. பட் F is equal to 1 by 4 pi epsilon naught into Q1 Q2 by R square தான் கூலும்ஸ் லாவோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அது இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெக்டர் ஃபார்ம் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். சார் ஆக்சுவலி வந்து இங்க நிறைய யூனிட்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க, லைக் வந்து எப்சிலானுக்கு கூலும் ஸ்கொயர் பர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், அந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்க்கும் வந்து ஒரு பெரிய யூனிட்ல எடுத்திருக்கீங்க. இந்த யூனிட்ல எப்படி சார் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ண வேண்டாம், அந்த ஃபார்முலால இருந்தே நம்ம வந்து எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நான் முதல்ல எப்சிலான் நாட்டுக்கு சொல்றேன். F is equal to 1 by 4 pi epsilon naught into Q1 Q2 by R square இருக்குது. எப்சிலானுக்கான யூனிட் எழுதுனா முதல்ல எப்சிலான் அந்த சைடு கொண்டு வந்து F இந்த சைடு கொண்டு வந்துருங்க. எப்சிலான்ல ஃபார்முலாவை மாத்தி வைங்க. எப்சிலான் is equal to 1 by 4 pi F இங்க கொண்டு வந்துட்டேன் into Q1 Q2 by R square. ஸோ மேல என்ன இருக்குது அதோட யூனிட்க்கு சார்ஜ்னா கூலும், 2 கூலும் இருக்கு, அப்ப கூலும் ஸ்கொயர். கீழே 4ன்றது நம்பர், பைன்றது ஒரு நம்பர்,
ஆனா ஃபோர்ஸ்ன்றது ஒரு யூனிட். சோ ஃபோர்ஸ்க்கு நியூட்டனா, ஆனா கீழ இருக்கனால பெர் நியூட்டன். ஆர்ன்றது ஒரு டிஸ்டன்ஸ்க்கு என்னது மீட்டர். சோ ஆனா ஸ்கொயர்ல இருக்கு பெர் மீட்டர் ஸ்கொயர். சோ இப்படிதான் வந்து எப்சிலானுக்கான யூனிட் கூலும் ஸ்கொயர் பெர் மீட்டர் பெர் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம். தென் கேவுக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா F is equal to K into Q1 Q2 by R square நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு. அதில் நம்ம எல்லாத்தையும் ஆன்சர் கொண்டு போறோம். அப்ப என்ன ஆகும்? K is equal to R square மேல போச்சுன்னா FR square by Q2. கீழே இந்த Q1 Q2 கீழே போயிடும். Q1 Q2 இப்படி கேக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுட்டு அதுல இருந்து யூனிட் எழுதிக்கலாம். எஃப்ன்றது நியூட்டன், அதுக்கப்புறம் ஆர்ன்றது டிஸ்டன்ஸ், ஸோ மீட்டர் ஸ்கொயர். கீழே வந்து 2 கூலும் இருக்கு, ஸோ கூலும் ஸ்கொயர். ஆனால் வந்து கீழே இருக்கிறனால மைனஸ் பர் கூலும் ஸ்கொயர். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர் யூனிட் ஆஃப் கே. ஸோ இப்போ உங்களுக்கு கூலும்ஸ்ல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே நம்ம வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ கூலும்ஸ் லா இன் வெக்டர்ஸ் ஃபார்முக்கு நம்ம வந்து டைரக்டா ஜம்ப் பண்ணிக்கலாம். ஸோ கூலும்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம். கூலும்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 3 விஷயங்கள் வந்து நீங்க வெக்டர் ஃபார்ம் பத்தி தெரிஞ்சுக்கணும். என்னென்னு பாத்தீங்கன்னா பொசிஷன் வெக்டார், டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார், and unit vector. ஓகே, இப்ப நம்ம கிட்ட 2 சார்ஜஸ் Q1 Q2 இருக்கு. இது ரெண்டுக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு a specific position நான் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து லொகேட் பண்றேன். ஐ ரிப்பீட், இப்ப நம்ம கிட்ட சார்ஜஸ் Q1 and Q2 இருக்கு. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாயிண்ட்ல நான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து லொகேட் பண்றேன். நீங்க கேட்கலாம், எதுக்கு இப்படி வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து லொகேட் பண்ணும் அப்படின்ட்டு. எப்பவுமே ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை லொகேட் பண்றதுக்கு நமக்கு கண்டிப்பா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தேவை. ஏன்னா இப்போ வந்து நமக்கு கூகுள் மேப்லாம் இருக்கு. அந்த காலத்துல வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா நமக்கு வந்து கூகுள் மேப்லாம் இல்லை. இப்போ நான் என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து அவன் வீட்டுக்கு எப்படி போகணும்னு கேட்டேன்னா அவன் என்ன சொல்லுவான்னா, என் வீடு வந்து ப்ரோசன் மால்ல இருந்து ஒரு லெஃப்ட் இல்லை ஒரு ரைட் எடுத்தா போகலாம். இல்லைன்னா இப்படி இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்ட கேட்ட எப்படி சொல்லுவான், என் வீடு வந்து ப்ரூக் ஃபீல்ட்ஸ்ல இருந்து ஒரு 2 கட்டு தள்ளி இருக்கு. இப்படி சில லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் வச்சு சொல்றாங்க பாத்தியா, அந்த லேண்ட்மார்க்ஸ் தான் வந்து இங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை லொகேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அப்படிப்பட்ட ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து Q1 ஓட டிஸ்டன்ஸ் வந்து R1 எடுத்துக்கிறேன். ஸோ Q2 ஓட டிஸ்டன்ஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து R2 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பொசிஷன் வெக்டார்னா என்னன்னு பாத்தீங்கன்னா vectors with respect to a position from reference point. Respect to a position from reference point. So இங்க with respect to reference point என்ன வேரியபிள் ஆக்சுவலி வந்து பொசிஷன் வெக்டர் ரெப்ரசன்ட் பண்ணுது R1. ஏன்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து Q1 ஓட டிஸ்பிளேஸ்மென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா R1 நான் சொன்னேன். ஆனா இது வெக்டார்னு சொன்னேன் இல்லையா, சோ வந்து R1 மேல ஒரு ஆரோ மார்க் வரும். சோ இப்போ கமிங் டு த வெக்டார் ரெப்ரசன்ட், இப்போ வந்து ஏன்ற ஒரு வேரியபிள் நான் வெக்டார் ஃபார்மேட்ல எழுதணும்னா கண்டிப்பா மேல ஒரு ஆரோ மார்க் போடுவோம். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆரோ மார்க் வந்து வெறும் டைரக்ஷனை மட்டும் குறிக்கல, மேக்னிடியூட் பிளஸ் டைரக்ஷன் ரெண்டையுமே தான் குறிக்குது. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஏக்கு மேல போற ஆரோ மார்க் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் மட்டும் தான் குறிக்குது. சோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து Q1 க்கு போற பொசிஷன் வெக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா R1. சோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து Q2 க்கு போற பொசிஷன் வெக்டர் என்னது? R2. ஏன்னா பொசிஷன் வெக்டர் என்ன? வெக்டார் used to represent a position from reference point with respect to a position from reference point. ஓகே, நீங்க கேட்கலாம், சார் நான் அப்படி Q1 ல இருந்து Q2 க்கு போற டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து நான் ஏன் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மூலமா இப்படி சுத்தி வளைச்சு போகணும், ஏன் வந்து இப்படி நேராவே போக கூடாது, அப்படி போக வாய்ப்பு இல்லையா சார்? அப்படின்லாம் இல்ல. நீங்க சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார். இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டாருக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பொசிஷன் வெக்டார் 2 மைனஸ் பொசிஷன் வெக்டார் ஃப்ரம். சோ இங்க வந்து நான் இதோட டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார் வந்து R வெக்டார்னு எடுத்துக்கிறேன். இப்ப பொசிஷன் வெக்டார் 2வா நான் எதுக்கு போகணும்? Q2 க்கு தான் போகணும். சோ
Q2 ஓட பொசிஷன் வெக்டார் என்னது R2 வெக்டார். ஃப்ரம் எதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் Q1. Q1 ஓட பொசிஷன் வெக்டார் என்னது R1 வெக்டார். சோ இப்படி பொசிஷன் வெக்டாரை யூஸ் பண்ணி நம்ம இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டாரை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன ஆப்வியஸ்லி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். சோ இப்படிதான் வந்து டிஸ்பிளேஸ்மென்ட்டை பொசிஷன் வெக்டார் யூஸ் பண்ணி வந்து ஆக்சுவலி கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டாருக்கு ஒரு நோட்டேஷன் இருக்கு. டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார் ஃப்ரம் முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து 2 எழுதணும். சோ இப்ப R வெக்டார்ல ஃப்ரம் எது Q1. சோ 1 எங்க போய் முடியுது 2 Q2. சோ R வெக்டார் 1 2 தான் இந்த Q1 ல இருந்து Q2 க்கு போறதோட டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார். சோ ஹோப் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அட் லாஸ்ட் யூனிட் வெக்டார். சோ யூனிட் வெக்டார் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா யூஸ் டு ஸ்பெசிஃபை டைரக்ஷன். ஒரு வெக்டாரோட டைரக்ஷனை மட்டும் குறிக்கிறதுக்கு ஆக்சுவலி வந்து யூனிட் வெக்டார் யூஸ் ஆகுது. ஏன்னா நான் என்ன சொன்னேன் ஏ வெக்டார் மேல அந்த ஆரோ மார்க் போட்டா அது மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டையுமே குறிக்குதுல. அப்ப டைரக்ஷன் மட்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணோம் யூனிட் வெக்டார் யூஸ் பண்ணோம். இப்ப இந்த யூனிட் வெக்டாரோட ரெப்ரசன்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிட் வெக்டார் இப்ப நான் ஏக்கு வந்து நான் போடணும்னா ஏ கேப்னு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவேன். மேல போற அந்த கேப் தான் யூனிட் வெக்டாரை ரெப்ரசென்ட் பண்ணுது. சோ இதோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா a cap is equal to a vector by modulus of a vector. மாடுலஸ்னா என்ன ஆப்வியஸ்லி மேக்னிடியூட். அண்ட் ஆல்வேஸ் யூனிட் வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து 1 இருக்கிறதுனால தான் நமக்கு ஆல்ரெடி மேக்னிடியூட் தெரிஞ்சதுனால நம்ம டைரக்ஷனை மட்டும் வந்து ஸ்பெசிஃபை பண்ண நமக்கு யூனிட் வெக்டார் யூஸ் ஆகுது. இந்த யூனிட் வெக்டார் தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவை இந்த வெக்டார் கன்வர்ஷனுக்கு. சோ இப்போ என்கிட்ட வந்து இப்படி ஒரு ஸ்கேலார் இருக்கு ஏன்ட்டு. இப்ப இதுக்கு நான் வந்து யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை, அது கூட வந்து அதோட டைரக்ஷனை வந்து ஸ்பெசிஃபை பண்ணா போதும். சாரி மாற்றி சொல்லிட்டேன். ஏன்றதுக்கு டைரக்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணா வெக்டார் கன்வர்ஷன் பண்ணா அது கூட யூனிட் வெக்டாரை மல்டிப்ளை பண்ணா மட்டும் போதும். மல்டிப்ளைனா பக்கத்தில் எழுதினா மட்டும் போதும். ஸோ இப்படிதான் வந்து யூனிட் வெக்டாரை நம்ம டைரக்ஷன் யூஸ் பண்ண வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கேட்கலாம் சார் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, இதெல்லாம் நாங்கள் படிச்ச மாதிரியே தெரியல. அப்படிலாம் இல்லை, நம்ம கிரேட் 11ல நம்ம மேக்ஸ்ல படிச்சது தான். அதாவது இப்போ வந்து ஒரு 3 டைமென்ஷனல் கிராஃப் இருக்கு x, y and z. இந்த 3 3 டைமென்ஷனல் ஏரியால கார்ட்டீசியன் பிளேன்ல நமக்கு வந்து ஆக்சுவலி வந்து ஒரு வெக்டார் மூவ் ஆயிட்டு இருக்கு OA. அது கேரி பண்ணிட்டு இருக்கிற யூனிட் வெக்டார் பாத்தீங்கன்னா a cap. நம்ம இந்த இடத்துல படிச்சிருக்கோம் இல்லையா OA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு a cap. இந்த a cap பாத்தீங்கன்னா xல a1 ஆவும் yல a2 ஆவும் zல a3 ஆவும் போயிட்டு இருக்கும். a cap is equal to a1 i cap plus a2 j cap plus a3 k cap. இப்படி வந்து x y zல தனித்தனியா பிரிச்சு நம்ம அப்ப எழுதிருப்போம் இல்லையா i j k ன்ட்டு, அந்த மாதிரி ரிப்ரசென்ட் தான் இங்கேயும் போட்டிருக்கோம். ஆனா அவ்வளவு தூரம் காம்ப்ளிகேட்டடான நம்ம வந்து இங்க யூஸ் பண்ண போறது இல்ல, ஜஸ்ட் a cap ஓட முடிச்சுக்கிறோம். ஏன்னா இது ஃபர்தர் i j k ன்னு ரிப்ரசென்ட் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா வந்து திங்ஸ் காம்ப்ளிகேட்டா போகும். சோ அதனால நான் சொல்ற மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஏன்னு வந்து நமக்கு ஒரு ஸ்கேலா இருந்துச்சுன்னா அதை வெக்டாரை கன்வெர்ட் பண்ணணும், அதாவது டைரக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணணும்னா ஜஸ்ட் அதோட யூனிட் வெக்டாரை பக்கத்துல எழுதிருங்க மல்டிப்ளிகேஷன் ஃபார்மேட்ல. தட்ஸ் இட். சோ ஹோப் இப்போ உங்களுக்கு வந்து வெக்டர் ஃபார்மேட் பத்தி ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இப்போ கூலம்ஸ் லாவோட வெக்டர் ஃபார்மேட்டுக்கு போயிடலாம். சோ நமக்கு ஆல்ரெடி கூலம்ஸ் லாவோட ஸ்கேலார் ஃபார்மேட்ல இருந்து ஒரு டயக்ராம் கிடைச்சிருக்கும். Q1 ஒரு சார்ஜ் இருக்கு, Q2 ஒரு சார்ஜ் இருக்கு, அது வந்து ஒரு r என்ற ஒரு டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்ப நான் ஃபோர்சஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டுக்கும் நடுவில் கண்டிப்பா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நடக்கும். அது அட்ராக்ஷனாகவும் இருக்கலாம், ரிப்பல்ஷனாகவும் இருக்கலாம். நான் வெக்டார் ஃபார்மேட்டை ப்ரொசீட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கணும். நான் அட்ராக்ஷன் எடுத்து ப்ரொசீட் பண்ணலாம், ரிப்பல்ஷன் எடுத்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து ரிப்பல்ஷன் எடுத்து ப்ரொசீட் பண்றேன் இந்த டயக்ராமை. ஸோ ரிப்பல்ஷன்னா என்னங்க, கண்டிப்பா ரெண்டுமே சேம் சார்ஜா இருக்கும். ரெண்டுமே கண்டிப்பா சேம் சார்ஜா இருக்கும். ஸோ அஷ்யூம் பண்ணிக்கோங்க Q1 வந்து பாசிட்டிவ் சார்ஜ், Q2 நெகட்டிவ் சார்ஜ், சாரி பாசிட்டிவ் சார்ஜ். ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும்போது கண்டிப்பா ரிப்பல்ஷன் நடக்கும். இதுல ஏதாச்சும் ஒரு சார்ஜ் வந்து இன்னொரு சார்ஜை பிடிச்சி தள்ளும். நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன் Q1 தான் Q2 பிடிச்சு இந்த டைரக்ஷன்ல தள்ளுது ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து. ஸோ ஃபோர்ஸ்க்கான ரிப்ரசன்டேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா F வெக்டார் ஆன் பை முதல்ல எது மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிருக்குன்னு நம்ம வந்து எழுதணும். எது மேல அப்ளை பண்ணிருக்குங்க
2 மேல Q2 மேல. ஸோ 2 எது எது அப்ளை பண்ணிருக்கு? பைனா எது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கு? Q1. ஸோ 2 1 F வெக்டார் 2 1 தான் இந்த ஃபோர்ஸ். இப்ப இது வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ண கண்டிப்பா இந்த ஒரு டைரக்ஷன்ல மூவ் பண்ணி தானே தள்ளி விட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பா வந்து அதோட டைரக்ஷனை நம்ம வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிருக்குன்றத ரெப்ரசென்ட் பண்ணணும். நான் டைரக்ஷன் ரெப்ரசென்ட் பண்ண என்ன சொல்லியிருக்கேன்? யூனிட் வெக்டார்னு சொல்லியிருக்கேனா? ஸோ நமக்கு தெரியும் இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்குனா கண்டிப்பா இந்த டைரக்ஷன்ல தான் மூவ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ற யூனிட் வெக்டார் என்னது? ஆர் கேப் ஆஃப் ஃப்ரம் டுன்னு ரெப்ரசென்ட் பண்ணும் யூனிட் வெக்டார்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோர்ஸுக்கு வந்து ஆன் பை யூனிட் வெக்டார், அதாவது டிஸ்பிளேஸ்மென்ட் யூனிட் வெக்டாருக்கு ஃப்ரம் டு. ஃப்ரம் என்னது? 1. 2 என்னது? Q2க்கு. ஸோ இப்போ உங்களுக்கு டயக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரிப்பல்ஷனுக்கான வெக்டார் டயக்ராம். நமக்கு ஆல்ரெடி தெரியும், we know F is equal to K into Q1 Q2 by R square. K into Q1 Q2 by R square. இப்ப இது வெக்டார் ஃபார்மேட்ல எழுதணும், in vector notation. இப்ப என்ன வெக்டாருங்க போயிட்டு இருக்கு ஃபோர்ஸ்ல? F vector 2 1 is equal to K into, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுக்கு நம்ம வந்து வெக்டார் நோட்டேஷன் போடணும்னா வெக்டார் குவான்டிட்டிஸ் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும், எதெல்லாம் ஸ்கேலார் குவான்டிட்டிஸ், இதெல்லாம் வெக்டார் குவான்டிட்டி. இல்லைனாலும் பரவாயில்ல, நான் அப்பப்போ வந்து கிளாஸஸ்ல சொல்லும் போது அதை மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ Q1 Q2ன்றது சார்ஜஸ், ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ அதை எதுவுமே நம்ம பண்ண போறது இல்லை. Q1 Q2 இந்த ஆர் ஸ்கொயர்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அதுக்கு நம்ம யூனிட் வெக்டர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், ஆர் ஸ்கொயர். அதை பக்கத்துல மட்டும் மல்டிபிளிகேஷன் ஃபார்மேட்ல இன்டூ ஆர் கேப் ஆஃப் 1 2 எழுதிருங்க. ஸோ இதுதான் உங்களோட வெக்டார் நோட்டேஷன் ஃபார் திஸ் பர்டிகுலர் டயக்ராம். ஸோ இதை நான் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். இப்ப சப்போஸ் இப்படி நடந்தா எப்படிங்க இருக்கும்? அதாவது வந்து Q2 தான் Q1 பிடிச்சி தள்ளி வருது. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் அதே ஆறு தான் இருக்குது, அதோட யூனிட் வெக்டார் கால்குலேட் பண்ணலாம். ஸோ Q2 தான் Q1 மேல தள்ளி வருது, அப்போ ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஸோ F வெக்டார் ஆன் எது மேல ஆக்ட் ஆகுது? 1 மேல. எது பை எது ஆக்ட் பண்ணுது? Q2. ஸோ F வெக்டார் 1 2. ஸோ கண்டிப்பா இது மூவ் பண்ணிருக்கிற டைரக்ஷன், ஃபோர்ஸ் கொடுக்க மூவ் பண்ண டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருந்திருக்கும். அப்ப அதோட யூனிட் வெக்டார் என்னது? ஃப்ரம் 2. ஃப்ரம் என்னது? Q2ல இருந்து. 2 என்னது? Q1ல இருந்து. R cap of 1 2. So therefore F vector 1 2 is equal to K into Q1 Q2 by R square into R cap of 2 1. So நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, we know R cap of 1 2 and R cap of 2 1 ரெண்டுமே ஒரே லென்த் தான் குறிக்குது, பட் டைரக்ஷன் மட்டும் தான் வேற. ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் நமக்கு தெரியும். ஒரு விஷயம் ஈக்குவலா இருந்து ஆப்போசிட்டா இருந்தா முதல்ல ஈக்குவல் என்ன வந்திருக்கும்? ஆர் கேப் ஆஃப் 1 1 வந்து ஈக்குவல் டு ஆர் கேப் ஆஃப் 2 1. ஆனா ஆப்போசிட்னா நெகட்டிவ் சிம்பிள் போட்டுக்கலாங்களா? சோ மைனஸ் ஆர் கேப் ஆஃப் 2 1, ஆர் இது இப்படி திருப்பி எடுத்துக்கலாம், ஆர் கேப் ஆஃப் 2 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் கேப் ஆஃப் 1 2. சோ இந்த ஆர் கேப் ஆஃப் 2 1க்கு பதிலா நான் மைனஸ் ஆர் கேப் ஆஃப் 1 2 போடுறேன். K into Q1 Q2 by minus R cap of 1 2 by R square. So further in the minus front கொண்டு போனா என்ன ஆகும்? F vector 1 2 is equal to K minus K into Q1 Q2 by R square into R cap of 1 2. So in the particular entire term பாத்தீங்கன்னா F vector 2 1. So minus F vector 2 1 எதுல இருந்து கண்டுபிடிச்சோம்? from 1. சோ இது வந்து ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்கலாம். சோ இதுல இருந்து என்ன தெரியுது? ஈக்குவேஷன் 2 indicates that electrostatic force ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருந்தா அது நியூட்டன்ஸ் தேர்ட் லாவா? electrostatic force obeys Newton's third law. ஸோ ஹோப் பீப்பிள் இப்போ உங்களுக்கு வந்து கூலும்ஸ்ல வந்து பத்தி கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும். பிளஸ் அது வெக்டார் நோட்டேஷன்ல எப்படி கன்வெர்ட் பண்ணணுன்ற
அந்த மெத்தடும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இதுல தான் வந்து மிஸ்டேக் பண்றோம். ஏன்னா இப்ப திடீர்னு நமக்கு சிலபஸ்லாம் மாத்தினதுனால அதுல இருக்கிற டெரிவேஷன் எல்லாத்தையுமே வெக்டார் நோட்டேஷன்ல கொடுத்திருக்கான். சோ அதெல்லாம் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிருக்கோம், மக்கப் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஹியர் ஆஃப்டர் மக்கப் பண்ண வேணாம், எல்லாத்தையுமே நம்ம ஸ்கேலார்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வெக்டார்ல ஈஸியா கன்வெர்ட் பண்ணலாம். சோ தேங்க்யூ சோ மச்.